பிங்கி, பப்பு, என்ன செல்லங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கமா சோர்வா தானே வருவீங்க? இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. என்ன விஷயம்? அப்பா, நம்ம பப்ளு உங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க்ப்பா. எங்க தலைமை ஆசிரியர் கூட அவனை கூப்பிட்டு பாராட்டினாங்கப்பா. ஓ, அப்படியா விஷயம்? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் பப்ளு செல்லம். இப்படித்தான் நல்லா படிச்சு எல்லாரோட பாராட்டையும் பெறணும். ரொம்ப நன்றிப்பா. தம்பி, நீ நம்ம கண்ணப்பன் பையன் பப்ளு தானே? ஆமா தாத்தா. எனக்கு இந்த படிவத்தை கொஞ்சம் நிரப்பி கொடுப்பா. ஆஹா, நம்மளுக்கு ஏற்கனவே விளையாட போக நேரம் ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு படிவத்தை நிரப்பினா எப்ப நம்ம விளையாட போறது? தாத்தா, எனக்கு இந்த படிவம் எல்லாம் நிரப்ப தெரியாது தாத்தா. படிக்கிற பசங்க கூட உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே. அப்பா, என்னப்பா ரொம்ப கோபமா இருக்கீங்க? பப்ளு, நீ படிக்கிற பையன்தானே? உனக்கு பேங்க்ல ஒரு படிவம் நிரப்ப தெரியாதா? ஆஹா, தாத்தா பத்த வச்சிட்டாரு போலக்கே. தெரியும்பா. அப்புறம் ஏன் நீ பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு நிரப்பி கொடுக்கல? படிவம் நிரப்ப தெரியாதுன்னு சொன்னியாமே. அது வந்துப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான்ப்பா நான் அப்படி பண்ணேன். பப்ளு, நாம படிச்சது மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். இதையே தான் நம்ம வள்ளுவ தாத்தா என்ன சொல்லி இருக்காருன்னா, கற்றதனாலாய பயனன்கொள் வாளறியும் நற்றால் தொழார் எனின். அதாவது, ஒருத்தன் படிக்கிற படிப்பு யாருக்குமே உதவலன்னா அவன் படிச்சு என்ன பயன்? இனிமேலாச்சும் நீ படிச்ச படிப்பை வச்சு மத்தவங்களுக்கு உதவுறது மாதிரி நடக்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இப்போதான் புரியுது. நாம கற்கிற கல்வியை வச்சு மத்தவங்களுக்கும் உதவணும்னு.